மஹிந்தவுக்கு எதிராக வழக்கில் முக்கிய சாட்சியாக மாறிய முன்னாள் எஸ்ஜேபி எம்பி சமிந்த விஜேசிறிக்கு சிறை தண்டனை. நீதிபதிகள் பற்றாக்குறையால் முடங்கும் வழக்கு விசாரணைகள். சீனாவை உலுக்கிய சக்தி வாய்ந்த 2 நிலநடுக்கங்கள். முச்சக்கர வண்டி விபத்தில் பெண்ணொருவர் பலி. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் சகோதரருக்கு பிணை. நீதிமன்றத்தில் முன்னிலையான அர்ச்சுனா எம்பிக்கு பரந்த உத்தரவு. ஊழல் ஒழிப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கை. பேராதனை போதனா வைத்தியசாலையில் டெண்டர் விவகாரத்தில் லஞ்சம். இருவர் சுற்றி வளைப்பு. தனியார் வகுப்பு உரிமையாளர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது. டிபிஎன் லங்கா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய டிபிஎன் லங்காவானது தாயகத்திலிருந்து இயங்கிட்டு இருக்கு. எங்களுடைய டிபிஎன் லங்காவில் பார்த்தீங்கன்னா அன்றாட நடக்கிற முக்கியமான செய்திகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம். யூடியூப் மாத்திரம் இல்லாமல் நாங்கள் ஃபேஸ்புக் பேஜும் கூட வச்சுருக்கிறோம். எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. நாங்கள் உடனே போடுற அப்டேட் உங்கள்கிட்ட வந்து சேரும். தொடர்ந்தும் எங்களோட இணைந்திருங்க. எங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்கள். மஹிந்தவுக்கு எதிராக வழக்கில் முக்கிய சாட்சியாக மாறிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்தன லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகி சாட்சியம் அளித்துள்ளார். இந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகி இருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் சுமார் 100 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டதாக குற்றம் சுமத்தப்படும் சம்பவம் தொடர்பில் அவர் சாட்சியம் அளித்துள்ளார். இது தொடர்பில் அவர் 3 மணித்தியாலங்கள் சாட்சியம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தெரிய வருகையில் ராணுவ தலைமையகம் அமைந்திருந்த காணியை சாங்க்ரிலா ஹோட்டலுக்கு விற்பனை செய்யும் நடவடிக்கையின் போது சுமார் 100 கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் சஜின் வாஸ் குணவர்தன வாக்குமூலம் அளித்துள்ளார். ஆணைக்குழுவின் அறிவித்தலுக்கு அமைய அங்கு சென்ற அவர் சுமார் 3 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். குறித்த லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டதாக குற்றம் சாட்டி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராகவே ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. லஞ்சம் ஊழல் மற்றும் வீண்விரயத்துக்கு எதிரான பிரஜைகள் சக்தி அமைப்பு இந்த முறைப்பாட்டை செய்துள்ளது. சஜின் வாஸ் குணவர்தன ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்களை மேற்கோள் காட்டியே இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த பணம் தங்கல்ல பிரதேசத்தில் ஹோட்டல் ஒன்றை கொள்வனவு செய்வதற்கும் CSN ஊடக வலைப்பின்னலுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ள நிலையிலேயே அவரிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அவரை அழைத்திருந்தது. வாக்குமூலத்தில் எவ்வாறான விடயங்களை சஜின் வாஸ் குணவர்தன குறிப்பிட்டார் என்பது பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. SJB MP சமிந்த விஜேசிறிக்கு சிறை தண்டனை. நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜேசிறிக்கு 1.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பதுளை மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது பதுளை மேல் நீதிமன்ற நீதிபதி ஜெயராம் ட்ரொஸ்கி இந்த தீர்ப்பை வழங்கினார். கடந்த 2019 ஆண்டு பண்டாரவலை நகரில் சுற்றுவட்டத்துக்கு அருகில் காவல்துறை ஜீப் ஒன்று தங்களை முந்தி சென்றமை தொடர்பில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கத்தை தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் இருவருக்கு அச்சுறுத்தல் விடுத்தமை, தடுத்து வைத்தமை மற்றும் உடல் ரீதியான தீங்கு விளைவித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் குற்றவாளியாக காணப்பட்டார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சமிந்த விஜேசிறி, அவரது சாரதி பந்துல ரத்நாயக்க மற்றும் அமைச்சு பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றும் காவல்துறை அதிகாரி ரசிக கருணாதிலக ஆகியோருக்கு எதிராக குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் முதல் 2 குற்றவாளிகளான சமிந்த விஜேசிறி மற்றும் பந்துல ரத்நாயக்க ஆகியோர் 4 குற்றச்சாட்டுகளிலும் அமைச்சு பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றும் காவல்துறை அதிகாரி 3 குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. எனினும் குற்றம் சாட்டப்பட்ட சாரதியான பந்துல ரத்நாயக்க உயிரிழந்து விட்டார் என்று விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நீதிபதிகள் பற்றாக்குறையால் முடங்கும் வழக்கு விசாரணைகள். அனுர மீது BASL குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றம் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நிலவும் நீதிபதி காலி பணி
பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்காததன் மூலம் ஜனாதிபதி நாட்டின் அரசியலமைப்பை மீறியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் வைத்தே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், நீதித்துறை அமைப்பின் உயர் பதவிகளில் காலியிடங்கள் நிலவும் நிலையில் அவற்றை நிரப்ப முடியாமல் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்த அரசாங்கம் முயற்சிப்பது ஒரு சட்டவிரோதமான செயல் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தற்போது உச்சநீதிமன்றத்தில் 4 காலியிடங்களும், மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் 4 காலியிடங்களும் என மொத்தம் 8 உயர் நீதிபதி பணியிடங்கள் காலியாக உள்ளன. பொதுவாக இத்தகைய காலியிடம் ஏற்பட்ட உடனடியாக அதனை நிரப்புவதே வழக்கமாகும். ஆனால் சுமார் 1 வருட காலமாக நியமனங்கள் எதுவும் வழங்கப்படாமல் இழுத்தடிக்கப்படுவது தீவிரமான பிரச்சனையாகும். அரசியலமைப்பின்படி இந்த நியமனங்களை செய்வது ஜனாதிபதியின் கடமையாகும். ஆனால் அந்த பொறுப்பை தட்டிக்கழித்துவிட்டு மறுபுறம் ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 ஆண்டுகள் உயர்த்த மசோதாக்களை கொண்டு வருவது நீதித்துறையின் சுயாதீனத்தில் தலையிடும் செயலாகும். இந்த ஆபத்தான நிலைமை குறித்து கடந்த மார்ச் மாதம் நீதி அமைச்சருக்கும் மே மாதம் ஜனாதிபதியின் கவனத்திற்கு சட்டத்திறனிகள் சங்கத்தினால் எழுத்துப்பூர்வமாக சுட்டிக்காட்டப்பட்ட போதிலும் இதுவரை அதற்கு எவ்வித பதிலும் கிடைக்கப்பெறவில்லை. நீதிபதிகளின் எண்ணிக்கை குறைவு காரணமாக வழக்கு விசாரணைகள் தாமதமடைந்து நீதிமன்ற நடவடிக்கைகள் மந்தகதியில் இயங்குவதால் இறுதியில் பொதுமக்களே கடுமையான அசௌகரியங்களுக்கு உள்ளாகிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். சீனாவை உலுக்கிய சக்தி வாய்ந்த 2 நிலநடுக்கங்கள். சீனாவின் வடமேற்கு மாகாணமான கிங்ஹாயில் உள்ள சிங்ஹாய் மாவட்டத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சீன நிலநடுக்க வலையமைப்பு மையம் தெரிவித்துள்ளது. குறித்த நிலநடுக்கம் இன்று காலை 11:16 மணிக்கு 5.7 ரிக்டர் அளவில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் 18 நிமிடங்கள் கழித்து அந்த மாவட்டத்தில் 5.8 ரிக்டர் அளவிலான 2வது நிலநடுக்கம் ஏற்பட்டதாக CENC குறிப்பிட்டுள்ளது. இந்த 2 நிலநடுக்கங்களும் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டன என்றும், மேலும் அவை கிங்ஹாயின் தலைநகரமான சின்னிங்கிலிருந்து சுமார் 244 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்தன என்றும் சீன நிலநடுக்க வலையமைப்பு மையத்திடமிருந்து தகவல் வெளியாகியுள்ளது. முச்சக்கர வண்டி விபத்தில் பெண்ணொருவர் பலி, 4 பேர் படுகாயம். திருக்கோவில் காவல்துறை பிரிவில் உள்ள விநாயகபுரம் பகுதி வீதி வளைவில் முச்சக்கர வண்டியொன்று வேக கட்டுப்பாட்டை மீறி வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்ததுடன் சிறுவர் உட்பட 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இது நேற்று இடம்பெற்றுள்ளதாகவும் சாரதியை கைது செய்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்த பெண் மட்டக்களப்பு பவுனதீவை சேர்ந்த 47 வயதுடையவர் எனப்படுகின்றது. குறித்த முச்சக்கர வண்டியில் 2 சிறுவர்கள் உட்பட 4 பேரும் நேற்று காலையில் அம்பாறைக்கு சென்றுள்ள நிலையில் சாரதி வீதியை மாறி பொத்துவில் நோக்கி பிரயாணித்த போது விநாயகபுரம் வீதி வளைவில் வேக கட்டுப்பாட்டை மீறி வீதி பாதுகாப்புக்கு அமைத்த தூணில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவரின் சடலம் திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் காயமடைந்த 4 அதே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை திருக்கோவில் போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் சகோதரருக்கு பிணை, நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் சகோதரரான சரத் வீரவன்ச பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் சற்று நேரத்துக்கு முன்னர் அவருக்கு பிணை வழங்கியுள்ளது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் சகோதரர் சரத் வீரவன்ச நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று காலை அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிணை தொடர்பான உத்தரவு ஒன்றுக்காக அவர் இவ்வாறு நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அரச பொறியியல் கூட்டுத்தாபனத்தில் வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்திய சம்பவம் தொடர்பில் சரத் வீரவன்ச காவல்துறை நீதிக்குற்ற புலனாய்வு பிரிவினரால் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். குறித்த சம்பவம் தொடர்பில் கடந்த 15ஆம் திகதி கைது செய்யப்பட்ட அவர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீதிமன்றத்தில் முன்னிலையான அர்ச்சுனா எம்பிக்கு பரந்த
உத்தரவு. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நேற்று ஒரு சட்டத்தரணி மூலம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து முன்னிலையாகியிருந்தார். கோட்டை காவல் நிலைய உத்தியோகத்தர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மீது நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோட்டை நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முன்னிலையாக தவறியதன் காரணமாக கடந்த 24ஆம் தேதி கோட்டை நீதவான் நீதிமன்றம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு பிடியாணை பிறப்பித்தது. இவ்வழக்கில் அர்ச்சுனா ராமநாதன் மட்டுமல்லாமல் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவரது பிணையாளிகளும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. அதன்படி கோட்டை நீதவான் நீதிமன்றம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பிடியாணை பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் நேற்றைய தினம் சட்டத்தரணி ஒருவர் ஊடாக நாடாளுமன்றத்தில் முன்னிலையான அர்ச்சுனா ராமநாதனுக்கு பிணை வழங்கப்பட்டது. அத்துடன் இவ்வழக்கு அக்டோபர் 9 அன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. ஊழல் ஒழிப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கை. ஊழல் ஒழிப்பு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கமைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் குறித்த ஊழல் ஒழிப்பு சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் ஒழிப்பு சட்டத்தை திருத்துவதற்காக இந்த சட்டமூலம் நேற்று விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. வர்த்தமானி அறிவித்தலின்படி தற்போதைய சட்டத்தில் பல முக்கிய திருத்தங்களை இந்த சட்டம் மூலம் அறிமுகப்படுத்துகின்றது. அத்துடன் குறித்த திருத்த சட்டம் மூலம் பரிசீலனை மற்றும் ஒப்புதலுக்காக விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. பேராதனை போதனா வைத்தியசாலையில் டெண்டர் விவகாரத்தில் லஞ்சம், இருவர் சுற்றி வளைப்பு. கம்பளையில் ரூபாய் 20 லட்சம் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு 2027ஆம் ஆண்டிற்காக உணவுகளை விநியோகிக்கும் டெண்டர் ஒப்பந்தம் தொடர்பான விவகாரத்தில் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டிலேயே குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். மேலும் தெரிய வருகையில் கம்பளை தபால் நிலைய வாகன நிறுத்துமிடத்துக்கு அருகில் வைத்து இச்சந்தேக நபர்கள் இருவரும் அதிகாரிகளால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் கம்பளியை சேர்ந்த அருணகிரி நாடார் லோகேந்திரன் என்ற வர்த்தகர் மற்றும் லோகேந்திரன் சிவராஜி என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த டெண்டர் போட்டியில் தங்களது தந்தை மற்றும் மாமாவின் பெயர்களில் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து தேவையில்லாத போட்டியை உருவாக்காமல் இருப்பதற்காக முறைப்பாட்டாளரிடம் சந்தேக நபர்கள் ஆரம்பத்தில் ரூபாய் 30 லட்சம் லஞ்சமாக கோரியுள்ளனர். இதையடுத்து இத்தொகை ரூபாய் 25 லட்சமாக குறைக்கப்பட்டு இறுதியில் ரூபாய் 20 லட்சத்துக்கு பேரம் பேசப்பட்டு லஞ்ச பணத்தை பெற்றபோதே இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் இருவரையும் கம்பளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தனியார் வகுப்பு உரிமையாளர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது. கொரணை நகர பகுதியில் பிரபல தனியார் வகுப்பு நிலையம் ஒன்றின் உரிமையாளர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 44 வயதுடைய கொரணை நர்த்தனகல பகுதியை சேர்ந்தவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொரணை நகரில் பிரபல மேலதிக வகுப்பு நிலையம் ஒன்றை நடத்தி வரும் நிலையில் கொரணை பகுதியை சேர்ந்த பிரபல வர்த்தகர் ஒருவரின் மகன் என்றும் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரிடம் இருந்து 15 கிராம் 250 மில்லி கிராம் ஐஸ் போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கையடக்க தொலைபேசி மற்றும் சிம் அட்டை மற்றும் இலத்திரனியல் தராசு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளன. நர்த்தனகல பகுதியில் உள்ள சந்தேக நபரின் வீட்டுக்கு போலீசார் சென்றபோது அவர் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயற்சித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த சந்தேக நபர் மீது இதற்கு முன்னரும் போதைப்பொருள் தொடர்பான பல குற்றச்சாட்டுகள் உள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளன. சந்தேக நபரை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டிவிஎன் லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உடனே உங்கள்ட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.